எப்போனாலும் தைரியமாக எப்போனாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தப்போது சார் வாங்க சார் நீங்கள் சார் மேடம் மேடம் சார் பாரப்பட்டியில் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் சிவா அவர்களின் நினைவிடத்திற்கு மணிமண்டபத்திற்கு வந்தது மகிழ்ச்சி. 2011 இந்த மணிமண்டபத்தை ஏற்படுத்திய தமிழக அரசு பாரத மாதா கோயில் கட்டுவதில் ஏன் அவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது புதிராகவே இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தி தனது கனவாக 1923 பதிவு செய்து 1925 இறக்கும் பொழுதும் பாரத மாதாவிற்கு ஒரு சிலை எழுப்ப வேண்டும் என்று ஒரு கனவு கண்ட சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு ஏன் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது நமக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய இந்த தருணத்தில், சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் 110வது விதியின் கீழ் பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கும் இந்த தருணத்தில் தயவு செய்து தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்வது, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கனவோடு நிலத்தையும் கையப்படுத்தி பட்டா எழுதி பத்திரம் எழுதி பத்திரமாக இந்த அரசாங்கத்திடமும் மக்களிடமும் கொடுத்துவிட்டு போன பின்பும் ஏன் நாம் பாரத மாதாவிற்கு சிலையையும் அமைத்து எல்லாவற்றையும் கொடுத்து, அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரை எழுப்பி இருப்பார். அது காலம் அவரை எடுத்து சென்றதன் காரணமாக இந்த காலத்திலாவது இந்த சுப்பிரமணியம் சிவா அவர்கள் கனவு கண்ட பாரத மாதா கோயில் எழுப்பப்படும். எனது கோரிக்கை, இது 70வது சுதந்திரம், 71வது சுதந்திர தினம் கொண்டாடுவதற்குள் இங்கே பாரத மாதாவுக்கு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது நடைபெறவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அழுத்தத்தை கொடுப்போம், போராடுவோம். ஏனென்றால் பொறுத்தது போதும், இனிமேலாவது பாரத மாதா கோயில் இங்கே எழுப்பப்பட வேண்டும்.